Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. நம்ம எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் வச்சிருப்போம். ஜெனரலா நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு சூடா இருக்கிறதுக்காக தான் ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வெயில் காலம், மழை காலம்னு எல்லா நேரத்துக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி தோசை மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. ரொம்பவே ஈஸியாக இப்போ நம்ம ஹாட் பாக்ஸை யூஸ் பண்ணி அதை புளிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இட்லி மாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கிண்ணத்தை நீங்கள் ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வச்சுடுங்க. அப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஹாட் பாக்ஸை மூடி வச்சுருங்க. 6 to 8 ஹவர்ஸில் உங்கள் மாவு ரொம்பவே சூப்பராக புளிச்சிடும். இதே மாதிரி நீங்கள் உரைக்கி ஊற்றுன தயிர் கிண்ணத்தையும் ஹாட் பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே தயிர் ரெடி ஆயிரும். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எப்போதுமே ஹாட் பாக்ஸில் ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் சூடாக இருக்கும், அப்புறம் சூடாக ஆறி போயிடும். பட் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் டபுள் த டைம் சூடாகவே இருக்கும். ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நியை ஊற்றி ஒரு 1/2 hour அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 1/2 hourக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வெந்நியை கீழே ஊற்றிடுங்க. இப்போது இந்த ஹாட் பாக்ஸில் நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லின்னு எந்த ஃபுட் ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் நார்மலாக சூடாக இருக்கிற டைமை விட டபுள் த டைம் சூடாகவே இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கொண்டக்கடலை, பட்டாணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊற வச்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்க ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஊற வைக்க வேண்டிய பொருளை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொண்டக்கடலை தான் ஊற வைக்க போகிறேன். இப்போ ஹாட் பாக்ஸில் தேவையான அளவு கொதிக்கிற வெந்நீர் ஊற்றி 1/2 hourலேருந்து 45 minutes வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க. 45 minutesக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள். நார்மலாக நம்ம கொண்டக்கடலையை 12 hours ஊற வச்சா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இப்போ ஆயிடுச்சு பாருங்கள். நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ண உடனேயே தோல் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த கொண்டக்கடலையை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் எப்பவும் போல் குக் பண்ணிக்கலாம். ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் பட்டாணியும் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி போடும்போது ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வைப்போம். பட் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக சூடான சப்பாத்தியை ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது என்ன ஆகும்னா சப்பாத்தியோட சூட்டிலேருந்து வர ஆவி எல்லாமே வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறி நம்ம அடியில் வச்சுருக்க சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி நசன்னு மாறிடும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி மெல்லிசான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை ஹாட் பாக்ஸோட பேஸில் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போது இதுக்கு மேலே நீங்கள் சப்பாத்தியை வச்சுட்டு ரிமைனிங் இருக்க காட்டன் கிளாத்தை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா நீங்கள் ஹாட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களோட சப்பாத்தி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பட்டு நசன்னு ஆகாது. அட் த சேம் டைம் சூடாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் 1 hour கழித்து ஹாட் பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். எந்த சப்பாத்திலையும் கொஞ்சம் கூட வாட்டர் ட்ராப்லெட்ஸ் படலை. சப்பாத்தியும் நல்லா சூடாகவே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸோட பேஸில் காட்டன் கிளாத் வைக்கிறதுக்கு பதிலாக டிஷ்யூ கூட வச்சுக்கலாம். இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி சூடான ரைஸை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா ரைஸ்லேருந்து வந்த ஆவி எல்லாமே வாட்டர் ட்ராப்லெட்ஸாக கன்வெர்ட் ஆகி ரைஸோட டாப் லேயர் ஃபுல்லாக சொட்டி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் ரைஸ் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஹாட் பாக்ஸை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே தட்டில் கலெக்ட் ஆகிடும். ஸோ உங்களோட ரைஸ் வந்து நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி சூடாக உதிரியாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் பாக்ஸை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி சொன்ன 5 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். Thank you all so much for watching. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, Assalamu alaikum.